ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யூ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. ஆல்ரெடி நம்ம கன்வர்ஷன் நிறைய பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் 24 லேடி பேர்ட் எஸ்எல்ஆர் சைக்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஏன்னா ஃப்ரேமோட சைட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து ஒரு நியூ எலக்ட்ரிக் சைக்கிள் தான் பை பண்ண வந்தாங்க. அவங்களோட ஹைட்டு வந்து ப்ராப்பராக கம்ஃபர்டபுளாக செட் ஆகல மேடம்க்கு. அதனால அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிய சைக்கிளே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோன்னா, மெயின் வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலை. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப்பு. அதை ப்ராப்பராக ஒரு கிளாம்ப் போட்டு வெல்டிங் பண்ணி அந்த பேட்டரி அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம மெக்கானிக் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் டைமிங் டிலே ஆன வேலை. ஆனால் கஸ்டமர் கொடுத்த ஒரு 2 டேஸ்லேயே அவங்களுக்கு சைக்கிள் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது மோட்டர் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். மிட்ரேவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ணுறதுல இந்த ஒரு கிட்டு தான் அதே நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லேடி பர்ட் சைக்கிள் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க 24 இன்ச் எஸ்எல்ஆர் மாடலில். இப்போ நம்ம இந்த சைக்கிள் யூஸ் பண்ணியிருக்க கிட்டோட காஸ்ட் எடுத்திங்கன்னா 30,000 30,000. ஃபிட்டிங் சார்ஜ் வந்து 1000 rupees தனியாக வந்துடும். பேட்டரி ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 ஏஜ் பேட்டரி வந்துடுறாங்க. 40 to 50 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். ஸ்பீட் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போங்க. இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப டெக்னிக்கலான விஷயம்லாம் கிடையாது. பேட்டரி, கண்ட்ரோலர் அண்ட் மோட்ரு அண்ட் ஆக்சிலேட்டர், இந்த 4 விஷயம் மட்டும் தான் இந்த வண்டியில். அதனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஏவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக இருக்காது. வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க கிட்டு கொடுக்குற காஸ்ட்டு 30,000 நான் சைக்கிளை வாங்கிட்டு போயிடுவேனுங்க, நான் ஏன் இந்த கிட்டு போனேன் பழைய சைக்கிள் அப்படின்னு நினைப்பீங்க. கஸ்டமரும் கஸ்டமைஸ் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. சைக்கிளை தான் வாங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டேடியாக கம்ஃபர்டபுளாக எந்த சைக்கிளும் செட் ஆகலை. அந்த ரீசனுக்காக அவங்களோட ஓல்டு சைக்கிள் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்க ரொம்ப ஹாப்பி. வந்து ரைட் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் கிட்டில் மிட்ரே வந்து பெஸ்ட்டுன்றோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டும் அந்த ப்ராடக்ட் ஒர்த்தபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் 200% 30,000 40,000 நீங்கள் உங்கள் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுறீங்களா, அது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த திருப்தி உங்களுக்கு தான் தெரியும். அதனால் பார்க்குறவங்களுக்கு 30,000 அதிகம் தான் தெரியும். நீங்கள் உங்களோட சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கொடுத்த காசுக்கு வேல்யூவலாக நீங்கள் நினைப்பீங்க. நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் பார்த்தது பார்த்து 30,000. அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிட், ப்ரோ கிட் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் பார்த்ததுலேருந்து. ஏன்னா டிஸ்பிளேலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. இதே ஓகே, எனக்கு இதே பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அவரும் அதை ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. ஃபியூச்சர்லாம் நம்ம என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த கிட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான். இப்போ நம்ம எசென்சியல் கிட், பேசிக் கிட் தான் போடுறோம். இதை வேணால் நம்ம ப்ரோ கிட்டாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும். வெறும் ஒயரிங் மட்டும் ஜாயின் மாத்திரமா இருக்கும். அது டிஏவி வந்து பெஸ்ட் சப்போர்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் எந்த சைக்கிள் வேணால் எடுங்க. ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கிட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்க. அதனால் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட்ஜெட்டில் நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இந்த 30,000 கொடுக்குற காஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 35,000. அந்த 35,000 கிட்ட தான் 30,000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த கேட்லாக்கே முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் கம்மியில் தான் பண்ணி கொடுத்துறேன். அந்த கேட்லாக் கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஒரு 1000 rupees மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு அதையும் நான் கம்பெனி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். உங்களோட ஓல்டு சைக்கிளாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அது பெஸ்ட்டாக பவர்ஃபுல் சைக்கிளாக மாற்றி கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்குங்க. அது நான் 200% கேரண்டி. சப்போஸ் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இட்ஸ் மீ. பை பை. டேக் கேர்.